வர்தா புயலின் மையம் இன்னும் சற்று நேரத்தில் கரையை கடக்கவுள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக பெரியகுப்பம் பகுதியில் உள்ள நமது செய்தியாளர் அன்சரிடம் கேட்போம். அன்சர், நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பெரியகுப்பம் பகுதியில் தற்போது நிலைமை எப்படி உள்ளது? மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனரா? எந்த அளவிற்கு மக்கள் இன்னும் அதே பகுதியில் இருக்கிறார்கள்? அவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கக்கூடியது? அன்சர். நிச்சயமாக தேவேந்திரன், இந்த பெரியகுப்பம், தாழங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடற்கரையை ஒட்டியுள்ள இந்த கிராமங்களில் உள்ள மக்கள் முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பெரியகுப்பம் பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே தமிழ்நாடு காவல்துறையினரால் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிகளிலும் காங்கிரீட் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் தொடர்ந்து இது போன்ற மீட்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் காற்று அதிவேகத்துடன் வீசுகிறது. சுமார் 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிக் கொண்டிருப்பதாலும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதாலும் இவர்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள குழந்தைகளையும் வயதானவர்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களிடம் கேட்போம். சார், எப்போதிலிருந்து இந்த மீட்பு பணியை தொடங்குனீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? எந்த அளவுக்கு இந்த மீட்பு பணி நடந்துட்டு இருக்குது? ஒரு 2-3 நாளாக அந்த வானிலை அறிக்கை எங்களுக்கு டிவியில் பார்த்தோம். இதுமாரி சொன்னாங்க, காற்று ரொம்ப வேகமாக இருக்குது, கடலுக்கு யாரும் செல்ல வேணான்னு சொல்லிட்டு. அதுலேருந்து நாங்கள் 3 நாளாக நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம். இப்போ ரொம்ப கடுமையாக காற்று இருக்கிறதுனால எங்களால் சமாளிக்க முடியல. அதனால் காவல்துறை எல்லாம் அப்புறம் அவங்க எல்லாம் ஒரு சேஃப்டியான இடத்துல போயிட்டு நீங்கள் தங்கிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க கூட சப்போர்ட்டாக இந்த பெரிய இளைஞர்கள் சார்பாக குழந்தைங்க மற்ற பெரியவர்கள்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா சேஃப்டியான இடத்துல நாங்கள் போயிட்டு. சார், இப்போ இந்த பகுதியில் எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க? பாதுகாப்பான இடம்னா எந்த மாதிரி இடத்துல நீங்கள் தங்க வச்சுருக்கீங்க? இப்போ சுமார் இந்த பெரியகுப்பத்தில் 300 குடும்பம் இருக்குது. அதில் மக்கள்னு பார்த்தா ஒரு 600 மக்கள் இருக்காங்க. குழந்தைங்கள்னு பார்த்தா ஒரு 100 குழந்தைங்களாச்சும் இருப்பாங்க. அவங்க சேஃப்டியான ஒரு மேற்கு சைடு போயிட்டு இந்த கடல் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் கடலுக்கு ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் அப்போலாம் நாங்கள் அவங்களெல்லாம் தங்க வச்சுருக்கோம். அதே போன்று இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் மரங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்தும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இங்குள்ள இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு, அதாவது கூரை வீடுகளில் இருப்பவர்களும் தகர வீடுகளில் இருப்பவர்களும் காங்கிரீட் வீடுகளுக்கு அவர்களுக்குள்ளாகவே பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் குடும்பங்களும் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு இந்த பகுதியை பாதுகாப்பானதாக, அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவேந்திரன். அன்சர், அந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்ய என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக உணவு, மருத்துவ அடிப்படை வசதிகள், அந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? அதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இங்குள்ள பகுதி மக்கள் வானிலை அறிக்கையை ஏற்கனவே அவர்கள் இந்த புயல் வரக்கூடிய தகவலை தெரிந்து கொண்டுள்ளமையால் ஏற்கனவே அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் மாநகராட்சி சார்பிலிருந்தும் காவல்துறை சார்பிலிருந்தும் தொடர்ந்து இது போன்ற பாதுகாப்பு குறைவாக உள்ள கிராமங்களில் தொடர் ரோந்து பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நடக்க இயலாதவர்கள் மேலும் குழந்தைகளை பாதுகாப்பு படுத்தும் பணியில் அவர்கள் முழுமையாக நேற்று மதியம் முதலே இறங்கியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இங்குள்ள மக்கள் உணவு மற்றும் தங்களது தேவைகளை பூர்த்தி கொள்வதற்கான ஆயத்த ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து கேட்போம். சார், இங்குள்ள மக்கள் இப்போ வரக்கூடிய இந்த எதிர்கொள்ளக்கூடிய இந்த புயலுக்கு ஏற்றவாறு உணவு வகைகளுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? உணவு வகைகள் நைட்டு கார்பரேஷன் சார்பாக, சென்னை மாநகர் சார்பாக நம்ம பகுதிக்கு வந்தாங்க. அது மாதிரி கடல் சீட்டு அதிகமாக இருக்கும், எங்களை உங்களை தூர பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணுன்னு வந்துருங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் சரி சார், நாங்கள் ரெடியாக இருக்கோம், வண்டி வந்தால் நாங்கள் ரெடியாக வர்றதுக்கு இருக்கோம் சார்னோ. அவங்க வண்டி கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் சாப்பாடும் சமைக்க முடியாது உங்களுக்குன்றதுனால சாப்பாடும் எங்களுக்கு கொடுத்து உதவி இருந்தாங்க. காலையிலையும் டிஃபன் தேவையானதை சென்னை மாநகராட்சி சார்பாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவசர தேவைகளுக்கான மருந்துகள் ஏதாவது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்குதா? இங்கே உள்ள குடும்பங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் ஒன்றும் இங்கே இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதம் எதுவும் நடக்கலை. பார்க்கும் போது அதுவும் நடந்துருமோன்றது. இப்போ மரங்கள்லாம் இருக்குது, மரம் உடஞ்சி விழுது. எல்லோரும் அதுக்கு இளைஞர்கள் இங்கே இருக்க, நம்ம குப்பத்தில் இருக்க இளைஞர்கள் தான் இங்கே பாதுகாப்பாக இருந்து எல்லாருமே
இப்போ கை மருத்துவம் அந்த மாதிரியான ஏற்பாடுகள் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? உங்களுக்கு உடனடி தேவைகளுக்கு இப்போ ஏதாவது ஒரு சிறு காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி இந்த தேவைகளுக்கான மருந்துகள் மாத்திரைகள் அந்த பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கடை இருக்குது. அதில் வந்து தலைவலி, ஜுரத்துக்கு தேவையான மருந்தோ இல்லை தைலம், அது கால் வலி, அதெல்லாம் அந்த மாதிரி அது தேவையான ஒரு கிராமே பொதுமக்களை சேர்ந்து அதை தேவையான இதை பண்ணிக்கிறாங்க. இது போன்று மாநகராட்சியிலிருந்து வழங்கப்பட்ட உணவு, அதுபோக இவர்கள் அதாவது 2-3 நாட்களுக்கு பயன்படுத்துமாறு இருக்கக்கூடிய உணவு வகைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். மேலும் காய்ச்சல், தலைவலி உள்ளிட்டவற்றிற்கு தேவைப்படும் மருந்து மாத்திரைகளை அருகாமையில் உள்ள கடைகளில் இருந்து அவர்களாகவே பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த பகுதிகளில் தற்பொழுது அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தப்பட்டிருப்பதால் பெருமளவில் மனித உயிர்களுக்கான சேதம் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகபட்ச விளைவாக இங்கு இருக்கக்கூடிய குடிசைகள் வேண்டுமானால் பாதிக்கப்படலாம் என்கிற வகையிலும் அவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தேவேந்திரன், அன்சர், தற்பொழுது புயல் கரையை கடக்க உள்ளக்கூடிய இந்த நிலையில் அதிகமான காற்று வீசுகிறது, கனமழை பெய்து வரக்கூடிய இந்த சூழலில் மின்சாரம் தொடர்ச்சியாக இங்கு இருக்கிறதா, மின்சாரம் அல்லது துண்டிக்கப்பட்டிருக்கிறதா, செய்திகள் எந்த வகையில் வந்து சேர்கிறது, இப்படியான ஒரு சூழலிலும் கூட செய்திகள் வந்து சேர்வதற்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் அந்த பகுதி மக்களுக்கு இருக்கிறது அன்சர்? நிச்சயமாக பாதுகாப்பு குறைவு என கருதப்படக்கூடிய பகுதிகளில் அனைத்திலுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. உயர் மின்வழி தடங்கள் முழுவதுமாக இங்கு பாதுகாப்பான ஒரு சூழலுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளிலும் காற்று அதிகமாக வீசக்கூடிய, எளிதில் மின் உயர்களை தொடக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மின்சாரம் சுத்தமாக துண்டிக்கப்பட்டு விட்டது. மேலும் அலைபேசி தொடர்பு என்பது சற்று தற்பொழுதைய சூழ்நிலையில் தொடர்பு என்பது அதிக அளவில் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அநேக அலைபேசிகளில் அதற்கான நெட்வொர்க் கிடைக்கவில்லை என்று இங்குள்ள மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் காற்றின் வேகம் அதிக அளவில் இருப்பதால் இந்த பகுதியில் அநேக இடங்களில் மரங்களும் சாய்ந்து காணப்படுகின்றன. ஆங்காங்கே மரங்கள் விழுந்திருப்பதால் போக்குவரத்தும் பெருமளவில் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது. தேவேந்திரன், அன்சர், தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிலை குறித்து விளக்கி இருந்தீங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலை குறித்து விளக்கி இருந்தீங்க. இந்த சூழலில் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய நிலை என்ன? ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க எவ்வளவு குழந்தைகள் இருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு செய்யப்பட்டிருக்குங்கிற விஷயங்களை எல்லாம் குறித்து சொல்லியிருந்தீங்க. இந்த சூழலில் அவர்களினுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், அவர்களுடைய படிக்கக்கூடிய விஷயங்கள், அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதார தொழில் சார்ந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? அந்த மக்கள் தங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை சற்று முன்பு எடுத்தார்கள் சார்? நிச்சயமாக நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு வந்தவுடனே இந்த பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு தேவையான, அதாவது தொழில் நிமித்தமான பொருட்களை நேற்றைய தினமே பாதுகாப்பு படுத்தி வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் மற்றும் அடிப்படை தேவைகளுக்கான பொருட்களையும் பாதுகாத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டே ஏற்கனவே ஒரு மழையை எதிர்கொண்டுள்ள ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் கடும் பாதிப்பிற்கு அதிக அளவில் உள்ளானவர்களும், கடந்த ஆண்டு மழையில் கடும் பாதிப்பிற்கு உள்ளானவர்களும் இந்த பகுதி மக்கள் தான். எனவே இவர்கள் அது போன்ற விஷயங்களில் அடுத்த நடவடிக்கை, புயலுக்கு பின்னால் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை மிக தெளிவாக எடுத்திருக்கிறார்கள். குழந்தைகளின் படிப்பு உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அனைவருமே சற்று உயர்வான இடங்களுக்கு நகர்த்தப்பட்டு அங்கு தங்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். தேவேந்திரன், அன்சர், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து பாதுகாப்பாக செய்திகளை சேகரியுங்கள்.